திருவள்ளூர் மாவட்டம், அமைதியான கல்யாணகுப்பம் கிராமம். 1960ஆம் ஆண்டு திருப்பெருமாள் திருமதி பொட்டியம்மாள் அவர்களின் குடும்பத்தில் பிறந்தவர் திரு பி. ரவி. அங்கே பிறந்தார் ஒரு சாதாரண மனிதர். ஆனால் வாழ்ந்தார் ஒரு அசாதாரண வாழ்க்கை. சிறிய வயதில் இருந்தே ஒழுக்கம், உழைப்பு, கனவு. பள்ளி படிப்பை முழுமையாக முடித்து கல்லூரி வாழ்க்கையிலும் சிறப்பாக முன்னேறி விளையாட்டில் ஆர்வம் கொண்டு பல பதக்கங்களை வென்று சாதித்தவர் தனது கடின உழைப்பால் தமிழ்நாடு மின்சார வாரியம் EB-யில் அரசு பணியில் சேர்ந்தார். அந்த நாளே குடும்பத்தின் எதிர்காலம் உறுதியாகியது. வாழ்க்கையில் அன்பான துணைவியாக திருமதி குட்டியம்மாள் இணைந்தார். 2 மகன்கள். தமிழ் அழகன் ரவி அவர்கள் மார்ச் 17, 2000 அன்று பிறந்தார். இவர் B.Com மற்றும் MBA படிப்புகளை முடித்துள்ளார். சிறு வயதிலிருந்தே கிரிக்கெட்டில் ஆர்வம் கொண்டு விளையாடி வருகிறார். தனது திறமையால் மேன் ஆஃப் த மேட்ச், பெஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். மேலும் மாவட்ட அணிக்காகவும் விளையாடியுள்ளார். விளையாட்டில் மட்டுமல்லாமல் தற்போது கோத்ரேஜ் குரூப் நிறுவனத்தில் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆக பணியாற்றி வருகிறார். இவரின் மற்றொரு மகன் தமிழ்வாணன் ரவி அவர்கள் ஜனவரி 24, 2003 அன்று பிறந்தார். இவர் BE மற்றும் ME படிப்புகளை முடித்துள்ளார். சிறு வயதிலிருந்தே சிறந்த எழுத்தாளராகவும் சமூக ஆர்வலராகவும் திகழ்ந்து வருகிறார். பல துறைகளில் கலாம் விருது மற்றும் சிறந்த சமூக ஆர்வலர் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். தற்போது UPSC சிவில் சர்வீஸ் தேர்விற்காக தயாராகி வருகிறார். குடும்பம் வளர்ந்தது. அன்பும் ஒற்றுமையும் முன்னேற்றமும் சேர்ந்து. ஆனால் வாழ்க்கை எப்போதும் எளிதல்ல. ஒரு நாள் பணியில் இருந்தபோது டிரான்ஸ்பார்மர் வெடிப்பு, கையில் தீக்காயம். அது ஒரு பெரிய சோதனை. ஆனால் மன உறுதி, தன்னம்பிக்கை அவரை மீண்டும் எழுந்து நிற்க வைத்தது. வீழ்ந்தாலும் மீண்டும் எழுவேன் என்று நிரூபித்தவர். அதே வேளையில் அதே உறுதியுடன் மீண்டும் பணிக்கு திரும்பினார். குடும்பத்திற்கு அவர் ஒரு தந்தை மட்டும் அல்ல, ஒரு அஸ்திவாரம், ஒரு ஆதாரம். கல்வி, உதவி, ஆதரவு எதிலும் முதலில் நினைப்பவர் அவர். சமூக சேவையிலும் முன்னிலை வகித்து பலரின் வாழ்க்கையில் ஒளியேற்றியவர். இன்று அவரது கடின உழைப்பின் பலன், அவரது வாழ்க்கை பயணத்தின் முக்கிய தருணம். ஓய்வு நாள். அன்பு ரவி அவர்களுக்கு உங்கள் உழைப்பு, உங்கள் தியாகம், உங்கள் மன உறுதி எங்களுக்கு என்றும் ஒரு வழிகாட்டி. ஓய்வு என்பது முடிவு அல்ல, ஒரு புதிய தொடக்கம். உங்கள் அடுத்த வாழ்க்கை பயணம் சந்தோஷம், ஆரோக்கியம், அமைதி நிரம்பியதாக இருக்க வாழ்த்துக்கள். நாங்கள் பெருமைப்படுகிறோம். நீங்கள் எங்கள் குடும்பத்தின் முதுகெலும்பு. நன்றி அப்பா.